My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET PG counseling பத்தின மிக முக்கியமான ஒரு அப்டேட் MCC தரப்புல இருந்தும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல இருந்தும் முக்கியமா வந்திருக்கு. ஸோ இதுல பர்சன்டைல ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மேஜர் அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. NEET PG எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்ல உங்களுடைய பர்சன்டைல் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுல இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ், SC, ST, OBC இது மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே குவாலிஃபைங் பர்சன்டைல குறைச்சிருக்கிறாங்க. இதன் மூலமா இன்னும் நிறைய மாணவர்கள் MBBS முடிச்சுட்டு NEET PG கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னும் நிறைய மாணவர்கள் டீம் யூனிவர்சிட்டிலையோ அல்லது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கோ, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் டீம் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ என்ன முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ MCC தரப்புல இருந்து PG மெடிக்கல் கவுன்சிலிங்ல ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு ரிகார்டிங் த கவுன்சிலிங் ரிடக்ஷன் ஆஃப் பர்சன்டைல், நோட்டீஸ் ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் பர்சன்டைல் அப்படிங்கிற ஒரு PDF அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. இது வந்து 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு PDF. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஜென்ரல் கேட்டகரி EWSக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% NEET PG எக்ஸாமினேஷனில் 15% எடுத்திருந்த மாணவர்கள், MBBS படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் 15% எடுத்திருந்தாலே they are eligible to take part in the counseling, eligible to participate in the counseling. And again SC, ST, OBC and PWD கேட்டகரிக்கு 10% and above will be eligible to take part in the counseling. So கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்றீங்க, அட் த சேம் டைம் டீப் யூனிவர்சிட்டிஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா தென் OBC கேட்டகரி, SC, ST, PWD கேட்டகரினா 10%, ஜென்ரல் கேட்டகரி ஆர் EWS கேட்டகரியா இருந்தா 15%க்கு மேல இருக்கிற எல்லா மாணவர்களுமே எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியும் அவங்களுடைய வெப்சைட்ல இதை குறிச்ச அப்டேட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா PG கவுன்சிலிங்ல இருக்கிறோம், போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் கவுன்சிலிங்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் இன்வைட்டட் ஃபார் ரெடியூஸ்டு கட் ஆஃப் பர்சன்டைல் PG, MD, MS டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த PDFலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு PDF. ஸோ கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட் செக்கிங் அட்மிஷன் இன் PG, MD, MS கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு கீப்பிங் இன் வியூ ஆஃப் த ரிவைஸ்டு கட் ஆஃப் பர்சன்டைல் இஷ்யூடு பை DGHS MCC. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 4ஆம் தேதி வந்த அந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் நாங்களும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்சன்டைல குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேட் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஸோ NEET PG counseling has been reduced across all categories. Candidates can now apply from 6/1/2025 5 PM இருந்து 9/1/2025 5 PM வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு 8ஆம் தேதியில் இருக்கிறோம். நீங்களாம் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கல அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் பதிவு செய்கிறோம். ஸோ இந்த 9ஆம் தேதிக்குள்ள நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள இன்கேஸ் நீங்கள் வந்து NEET PGயில் மார்க் கம்மியாக இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து இந்த அபோவ் பர்சன்டைல், அதாவது 15% and 10%க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் பார்ட் இன் த கவுன்சிலிங் ஆஸ் பர் த ரீசெண்ட் MOHW அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில். ஸோ கட் ஆஃப் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குரிய லிங்க் அப்படிங்கிறதும் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு புதிய இது அப்படிங்கிறது வரும். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்கும். ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கூட அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். NEET UG கேண்டிடேட்ஸுக்கு ரீஃபண்ட் இன்னும் வரல, கூடிய சீக்கிரத்தில் ரீஃபண்ட் வந்துடும். ரீஃபண்டை குறித்து நிறைய பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ வி ஆர் கண்டினியூஸ்லி ஃபாலோவிங் இட் அப். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நமக்கு MCC தரப்பில் இருந்தோ அல்லது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் இருந்தோ அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே வீடியோவில் அதையும் நம்ம பதிவு செய்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச்.